ஆனா அந்த குட் பேட் அக்லி படம் வந்து உண்மையிலேயே குட்டா இருக்கா இல்ல பேடா இருக்கா இல்ல ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா இல்ல ஃபேன்ஸ் மட்டும் தான் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் உடனே பார்க்க போறோம். ஓகே, இந்த படத்துக்கு போலாம் அப்படி சொல்லி காலையில எந்திரிச்சு இந்த படத்தோட டிக்கெட்டை 4 நாளைக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டேன். அந்த கொழுப்புல காலையில 11 மணி வரைக்கும் வந்து தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள 12 ஆயிடுச்சு. போய் டைமை பார்த்தா 12:37. கரெக்டா நான் புக் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12:40. அதனாலேயே அடிச்சு புடிச்சு பைக்ல போய் ஈரோட்ல இருக்கிற ஆனூர் தியேட்டர்ல தான் வந்து புக் பண்ணிருந்தேன். அடிச்சு புடிச்சு ஓடி போய் அந்த டோரை திறந்து பார்த்தா படம் ஓடிட்டு இருக்குது. படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சான். கரெக்டா அஜித் சாரோட அந்த நேம் போடும்போது கரெக்டா வந்து போயிட்டோம். அது பயங்கரமா இருந்துச்சு. அங்க இருந்து அதை பார்த்து அப்படி இந்த பக்கம் திருப்பி பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அஜித் சாரோட ஃபேன்ஸ் கொண்டாடி நான் அவ்வளவு பார்த்ததே இல்ல. என்னோட சீட்ல உட்கார்ந்துகிட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சேங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் பை சம்பவம்னா இதுதான்டா அப்படின்ற மாதிரி வந்து அஜித் சாரோட பழைய மூவிஸோட ரெஃபரன்ஸ், அஜித் சாரோட வாக்கு, ஸ்டைல், மேனரிசம், காமெடி, ரெட்ரோ சாங், ஃபைட், லுக்ஸ், காஸ்டியூம் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர ஒரு ட்ரீட் வச்சிட்டாப்ல ஆதிக் ரவிச்சந்திரன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அஜித் சாரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் ஹாப்ல எதுவும் ஸ்டோரி இருக்கா, ஸ்கிரீன் பிளே ஏதாச்சும் வெயிட் அப் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அஜித் சார் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாப்ல. அதுவும் இன்ட்ரோல் பிளாக்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அஜித் சாரோட காமெடியா இருக்கட்டும், விஜய் சாரோட ரெஃபரன்ஸா இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சு இன்ட்ரோல வந்து விட்டாங்க. வெளிய போயிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம்னு பார்த்தா வாங்கி சாப்பிடணும்னு கூட வந்து தோணல எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சரி, அப்படியே செகண்ட் ஹாப்ல வந்து ஏதாச்சும் ஸ்டோரி பேஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணிருப்பாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து போய் பார்த்தா ஸ்டோரியே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாப்ல எங்க விட்டாரோ செகண்ட் ஹாப்ல அதை இன்னும் ஜெட் வேகத்துல ஆரம்பிச்சு அதுவும் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல 3 பேரோட கேமியோ எல்லாம் வந்து அதக்கலம். நடுவுல சிம்ரன் மேமோட கேமியோ. சரி, ஓகே, இவ்வளவு கூரிய படம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கா அப்புறம் மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்காக வந்து எடுக்கப்பட்ட ஒரு படங்க. நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கோ இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கோ வந்து பெருசா ஒர்க் ஆகாம போகலாம். முடிஞ்சா தியேட்டர்ல போய் இந்த படத்தை வந்து பாருங்க. தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஃபுல் திருப்தியோட வெளியே வந்ததுனால ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் கடைக்கு வந்து ஒரு பாதாம் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா ஆட்டோ போட்டு விட்டுருங்க. வரட்டா.